பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ தமிழில் 6 சீசன்களை கடந்து இப்போ 7வது சீசனில் வந்து நிற்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் ஐ லவ் யூன்னு சொன்னது இவருக்கு தானா, அம்மா கிட்ட கூட சொல்லலையாமே அப்படின்னு ரொம்பவே வைரலாக சில விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கக்கூடிய அர்ச்சனா பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஏற்கனவே அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டிற்குள் கேமரா முன்பு ஐ லவ் யூ சொன்னது யாருக்கு அப்படின்னு நிக்சன் கேள்வி எழுப்பி பிரச்சனை செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில் தற்போது வைரலாகி வரக்கூடிய வீடியோவில் அர்ச்சனா நான் ஐ லவ் யூ சொன்னால் இவருக்கு தான் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். டிக்டாக் போன்ற செயலி பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. அதுபோல தான் நடிகை விஜய் அர்ச்சனாவினுடைய வாழ்க்கையும் இது போன்ற சமூக வலைதளம் மூலமாகத்தான் மாறியிருக்குது. சமூக வலைதளத்தில் தொடர்ச்சியாக அர்ச்சனா ஆரம்ப காலகட்டத்தில் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க. பிறகு தான் அவருக்கு சின்னத்திரையில் வாய்ப்பு கிடைச்சது. முதலில் தொகுப்பாளராக ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்த விஜய் அர்ச்சனா விஜய் டிவியில் ராஜா ராணி சீரியலின் மூலமாக வெள்ளியாக அறிமுகமானாங்க. ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியல, பாதியிலே இதற்கு மேல் என்னால் சீரியல் தொடர முடியாது அப்படின்னு டாடா காட்டி கிளம்பிட்டாங்க. வெள்ளியாக அர்ச்சனாவை பார்த்து வந்த ரசிகரிடம் இவரிடம் சீக்கிரமாக திரைப்படங்கள் என்று கொடுக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சி தொடங்குச்சு. ஆரம்பத்தில் இருந்து இந்த சீசனில் விஜய் அர்ச்சனாவும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நிகழ்ச்சி தொடங்கிய முதல் நாளில் இவங்க இல்லை. அதற்கு பிறகு ரசிகர்களினுடைய மத்தியில் இது பற்றி பெரிய அளவில் பேசப்படாமல் இருந்த நிலையில் வைல்டு கார்டு என்ட்ரி அறிமுகம் நடந்தது. அதிலும் ஒரு நேரத்தில் 5 வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வந்தாங்க. அதில் ஒரு போட்டியாளராக அர்ச்சனாவும் இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டிற்குள் அர்ச்சனா வந்த பிறகு பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமாகிட்டாங்க. ஆனால் முதல் வாரத்தில் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த அர்ச்சனா பிறகு வீட்டில் இருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் அடக்கி அதட்டி யார்டா இந்த பொண்ணு அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. அதிலும் சில தினங்களுக்கு முன்பு நிக்சன் மற்றும் அர்ச்சனா இருவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்போது நிக்சன் அர்ச்சனாவிடம் நீ கேமரா முன்பு ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, அது யாரை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதற்கு அர்ச்சனா என்ன நடந்தது என்பது தெளிவாக சொல்லலை, அப்படின்னு நான் கூட என்னுடைய பர்சனல் அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இப்போது வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அதில் அர்ச்சனா நான் ஐ லவ் யூ சொல்கிறது என்றால் என்னுடைய தந்தையிடம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அப்பாவை அதை விட அதிகமாக எந்த இடத்திலும் நான் வந்து பார்த்தோன்னா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. அதுபோல் இன்னொரு வீடியோவில் வெளியாகி இருக்கிறது. அது அர்ச்சனா அவார்டு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்குது. அந்த அவார்டு வாங்கும் ஃபங்க்ஷனில் கூட அர்ச்சனா நான் என்னுடைய அப்பாவுக்கு தான் ஐ லவ் யூ சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த இடத்தில் வைத்து தன்னுடைய தந்தைக்கு ஃபோன் செய்து அவருக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு கூட ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது. நான் எப்போதுமே எங்கள் அப்பாவுக்கு தான் ஐ லவ் யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃப்ரீ டாஸ்கில் அர்ச்சனாவின் அப்பா மற்றும் அம்மா உள்ளே வந்திருந்த நிலையில் அர்ச்சனா ஓடி சென்று தன்னுடைய தந்தையை தான் கட்டிப்பிடித்திருந்திருக்கிறாங்க. இதனால் தன்னுடைய தந்தை மீது தான் அர்ச்சனா அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்குது, அதனால் அவங்க அப்படி செய்திருப்பாங்களா அப்படின்னு இப்போ பலருமே கேள்வி கேட்ட வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.